இந்த வருடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல நம்ம ரஜினி சார் நடித்த கூலி படம் ரசிகர்களிடையே நல்ல விமர்சனங்களை பெற்று வருது. தற்போது வரைக்குமே இந்த படம் பாத்தீங்கன்னா 500 கோடிகளுக்கு மேல வசூலித்து மாஸ் காட்டிட்டு இருக்கு. இருந்தாலுமே இதற்கான ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்கள் படம் வெளியான முதல் நாள்ல இருந்தே இன்று வரைக்குமே வந்து கொண்டுதான் இருக்கு. படம் எதிர்பார்த்த அளவிற்கு இல்ல, இது லோகேஷுடைய படமே இல்ல, ரஜினி சார் எப்படி இந்த கதையை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு பல கேள்விகளை பல விமர்சகர்கள் முன் வச்சாங்க. இதற்கெல்லாம் காரணம் விஜய் சாருடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு ஒரு பக்கம் கூவமே தொடங்கினாங்க. தமிழ் சினிமாவில தான் உச்சத்துல இருக்கும்போது சினிமா வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிவிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்து அரசியல்ல களமிறங்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். தற்போது தமிழகத்துல 3வது மிகப்பெரிய கட்சியாக விஜய் சாருடைய கட்சி இருப்பதால தளபதி விஜய் அவர்களை பழி வாங்குவதற்காகவே கூலி படத்தை நாராக கழித்து தொங்க விடுவதாக சமூக வலைதளங்கள்ல தகவலுமே பரவிட்டிருக்கு. அரசியல்ல விஜய் சாருடைய செல்வாக்கு உடைக்க எப்படியெல்லாமோ திட்டம் போட்ட எதிர்ப்பாளர்கள் தற்போது கூலி படத்தை கையில் எடுத்திருக்காங்க. கூலி படத்தை பற்றி எதிர்மறையாக விமர்சனம் செய்ய சொன்னது தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்ற பொருளையுமே கிளப்பிட்டிருக்காங்க. மதுரை மாநாடு, ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ், எதிர்வரும் தேர்தல், இது எல்லாத்தையுமே கருத்துல கொண்டுதான் இவ்வாறு தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்களாம். இப்படி தளபதி ரசிகர்கள் போல ரஜினி சார் படத்தை தாக்கினால் ரஜினி சாருடைய ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு எதிரியாவாங்க. இதனால அவருடைய வாக்கு வங்கி குறையும். விஜய் அவர்களை தடுக்க இப்படி ஒரு வழி அப்படின்னு நினைத்து சிலர் மறைமுகமாகவே இந்த சம்பவங்கள்ல ஈடுபட்டுட்டும் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சோ இப்படி தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் மீது பல தாக்குதல்களுமே விழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.